உங்க அப்சரா. ஒரு பெண்ணோட வாழ்க்கையின் ஆரம்பம் எப்போ? கல்வியிலையா, காதல்லையா, திருமணத்திலையா, இல்ல குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமாவா? என்னை பொறுத்தவரை ஒரு பொண்ணோட வாழ்க்கையின் ஆரம்பம் தன்னோட சுய அறிவால, விடாமுயற்சியால, தன்னம்பிக்கையால முழு பொருளாதார சுதந்திரம் அடைகிறாளோ அன்னைக்கு தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையின் ஆரம்பம். இது உங்களுக்கான மேடை, பெண்களுக்கான மேடை, இது வானமே இல்லை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் என்னால் முடியும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தூக்கி போட்டு ஒரு வெற்றி பாதையை தேடி போகும் பெண்கள் தான் வெற்றி பெண்மணிகளாக திகழ்வாங்க. அத்தகைய பெண்மணிகளை தான் நாம் இங்க சந்திக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற கெஸ்ட் பட்ரிஷியா தாமஸ். மெரினால ஒரு சின்ன கியாஸ்க், ஒரு ஃபுட் கவுண்டர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கார்ப்பரேட் லெவல்ல வளர்ந்துருக்காங்க. நிறைய மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 பீப்புளுக்கு டெய்லி அவங்க ஃபுட் சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பெண்மணிகளுக்கு வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அவங்க பத்தின ஒரு சின்ன ஏவி. முடியாது என்ற மூலையில் முடங்கி கிடக்காமல் தன்னால் முடியும் என்று வாழ்க்கையில் முன்னேறி காட்டியவர் பட்ரிஷியா தாமஸ். உறவுகளை இழந்தாலும் மன உறுதியை இழக்காமல் சென்னை மெரினாவில் தன் வாழ்க்கை பயணத்தின் முதல் அடியை எடுத்து வைத்தார். இன்று பல அடிகள் முன்னேறி பல பெண்களின் வாழ்க்கைக்கு முன்னோடியாய் திகழ்கிறார். தன்னம்பிக்கையை மூலதனமாக கொண்டு வெற்றியை வருமானமாக பெற்று பலருக்கு வழிகாட்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பட்ரிஷியா தாமஸ். உறவுகள் ரொம்ப பெருமையான விஷயம். ஜெயா டிவி மேடைக்கு வந்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் பிக் அச்சீவர்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பேசுவாங்க. இங்க வந்து நீங்க அமர்ந்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனல் வுமன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thanks. Is pink your favorite color? Not so. I thought a Looking dark beautiful. color. Thank you so much. Beautiful. What is the reason for your smile? What makes you smile these days? எதனால இப்போலாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இப்போன்னு இல்லை, வாழ்க்கையில் நிறைய அடிபட்டனால I thought always smile அப்படின்னு சொன்னா at least people don't know that I'm going through so much of problems and it keeps me happy when I smile and keeps others also happy. ஸோ நீங்கள் வந்து சந்தோஷம்னு சொன்னீங்க இல்லையா? யூர் ஸ்மைலிங், எவ்ரிபடி ஹியர் இஸ் ஹாப்பி. உங்கள் டாக் அபவுட் யூர் ஹாப்பி டேஸ். உங்கள் சைல்ட்ஹுட்லாம் எப்படி இருந்தது? உங்கள் ஸ்கூல் டேஸ், உங்கள் ஏர்லி சைல்ட்ஹுட். அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. போத் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன். ரொம்ப நாட்டி, ரொம்ப செல்லம். வெரி 17 இயர்ஸ் வரைக்கும் ப்ராப்ளம்னாலே என்னன்னே தெரியாத ஒரு லைஃப். எப்படி இருந்தது சைல்ட்ஹுட்? வெரி ஹாப்பி, வெரி ஜாயிண்ட் ஃபேமிலி. ரொம்ப நாட்டியாக இருப்பேன், ரொம்ப குறும்பு பண்ணுவேன். எது தேவைன்னு இருந்ததோ அது எல்லாமே கிடைச்சிது. ஸோ வாண்ட் என்னன்னு தெரியாது, அவசியம் என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது அந்த அந்த 17 வருஷத்தில். ஸோ ரொம்ப நல்ல லைஃப், நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல். அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் மை 17th இயர் ப்ராப்ளம் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து யூ ஆர் எம்ப்ளாயிங் ஸோ மெனி பீப்புள். நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறீங்க. யூ செட் அப் அ ஃபேண்டாஸ்டிக் பிஸ்னஸ். என்ன, வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்? 2010ல I got an award from the FICCI. That was the realization and the best thing which happened in my life. For everybody, appreciation and recognition, it makes you think, நம்ம சரி நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் மேற்கொண்டு என்ன நல்லது பண்ணணும், அப்போ தான் நம்ம நினைக்கவே ஆரம்பிக்கிறோம். So this happened to me in 2010. எதுக்காக கொடுத்தாங்க இந்த விருது? Best women entrepreneur. Okay. So best women entrepreneur, நீங்க must be doing a lot of நிறைய டர்ன் ஓவர் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பீங்க, நிறைய இனோவேட்டிவாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஐ ஸ்டார்டட் இன் அ வெரி ஸ்மால் வே. எனக்கு குக்கிங் வந்து என்னோட பேஷன், என்னோட ஹாபி. ஸோ எனக்கு வேறு எதுவும் தெரியல. ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட். அதனால அது வந்து படிப்படியாக மேலே வந்து
நான் அந்த ஃபிக்கி அவார்ட் வாங்குற டைமில் ஐ வாஸ் ஹேவிங் மை ரெஸ்டாரண்ட் as well as கார்ப்பரேட் கேட்ரிங் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லேடி வந்து கமர்ஷியல் கிச்சனில் வர்றது வந்து இன்னுமே வந்து நிறைய வரல. அப்படி இருக்கும்போது நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 2000-3000 பேருக்கு கூட ஒரு கிச்சனில் நின்று சமைச்சு கொடுக்கறது வந்து வாஸ் பீப்புள் அப்ரிஷியேட்டட் தட் வாஸ் வை ஐ காட் த அவார்ட். ஓகே, பட் த ரீசன் நான் உங்களை எது கேட்டேன்னா, நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிலேருந்து ரொம்ப பேம்பர்ட், ரொம்ப செல்லமாக வளர்த்த ஃபேமிலிலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள். பட் வாய் சடனாக ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை? எப்படி பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? சமையலில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். லைக் ஒரு 7-8 இயர்ஸ்லேருந்தே எப்போ பார்த்தா கிச்சனில் தான் இருப்பேன். எப்போ ஏதாவது சமைச்சிட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணுவேன் கிச்சனில். பட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சர்வைவல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வெதர் ஐம் சர்வைவிங், ஹவு வுட் ஐ சர்வைவ், எப்படி சர்வைவ் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட சமையல் தான். ஸோ ஐ ஹேட் டு ஃபால் பேக் ஆன் தட். அந்த ஸ்கில் தான் உங்ககிட்ட இருந்தது? அந்த ஸ்கில் தான் இருந்துச்சு எனக்கு. அதனால ஐ ஹேட் டு டேக் அப் தட் ஆஸ் மை பிஸ்னஸ். என்னோட பிரெட் அண்ட் பட்டருக்கு வந்து என்னோட சமையல் இன்ட்ரெஸ்ட் தான் வாஸ் ஒரு ஆதாரமாக இருந்தது. ஏன் அது சமையல் மட்டும்தான்? படிச்சிருந்தீங்க இல்லையா? படிச்சிருந்தேன், பட் ஐ ஹட் நாட் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன். வீட்டு வரைக்கும் நாட்டின்லாம் சொல்லலாம், பட் வெளியில் வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசி பழகி அந்த மாதிரி இருக்கல. வீட்டில் வந்து ஓகே ஐ வாஸ் ஓகே, பட் ஒரு சோஷியலைஸ் பண்ணியோ இல்லாட்டி 4 பேர்கிட்ட வெளியில் பேசி பழகி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிறதுக்கெல்லாம் தைரியம் இருக்கல. அதனால ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். ஸோ 17 வருஷம் சந்தோஷமான வாழ்க்கை என்ன புரட்டி போட்டுச்சு உங்களுக்கு? காதல். ஸோ காதல் வந்து எங்கே வந்து உங்களுக்கு வந்து காதல் டர்ன்ட் இன்டு அ நைட்மேர்? இப்போ காதல் வந்து ரொம்ப இனிமையான விஷயம், இட்ஸ் ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷன். when did it become a negative for you? I was a பயங்கர ஃபேன் ஆஃப் மில்சன் பூன். இட்ஸ் அ ரொமான்டிக் நாவல். அதில் வந்து எப்பயுமே வந்து இந்த ஹீரோ வந்து இஸ் கொஞ்சம் எல்டர்லி பர்சன் அண்ட் ஹீ வில் ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் த கேர்ள் லைக் ஹிஸ் டாட்டர். அந்த மாதிரி அது வந்து நிறைய அந்த புக்ஸ் வாசிப்பேன். ஸோ ஐ டோன்ட் நோ, when I met somebody அந்த இதெல்லாம் சூட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பார்த்தப்போ ஐ didn't look around for anything, and that age I fell in love and I got married. ஸோ புரட்டி போட்டிருந்தா அதுதான் மில்சன் பூன் தான் என்னை புரட்டி போட்டு. அப்படி ஸோ உங்களோட சூப்பர் ஹீரோ யார் அந்த டைமில்? உங்களோட சூப்பர் ஹீரோனா மை ஹஸ்பண்ட் அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹஸ்பண்ட் அந்த கோர்ட்ஷிப் டேஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் எப்படி இருந்தார்? கோர்ட்ஷிப்லாம் ரொம்ப இருக்கவே இல்லை அப்சரா, பிகாஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. 5 மணிக்கு வீட்டில் இருக்கணும். ஸோ நான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ணுறதே வந்து அந்த லன்ச் டைமில். அண்ட் ஒன் மோர் திங், ஹீ வாஸ் அ ரெஸ்டாரண்ட் ஹிம்செல்ஃப். அவரும் வந்து ஃபுட் பிஸ்னஸில் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சந்திப்பீங்க நீங்கள்? ஆமாம், எங்கள் காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் அவங்க ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதனால லன்ச் டைம் மட்டும் ஒரு ½ அன் ஹவர் மீட் பண்ணுவேன். அதுவும் மெயினாக வந்து ஐ ஷுட் டெல் யூ த ஃபேக்ட் வந்து அந்த கிச்சனில் கமர்ஷியல் கிச்சன் அது உள்ளே போய் பார்க்கறதுக்காக அங்கே போவேன். தட் இஸ் ஹவ் ஐ met அந்த him. காதல் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி? பிகாஸ் மில்ஸ் அண்ட் பூன்ஸ் நீங்கள் பார்த்து நிறைய இமேஜின் பண்ணியிருப்பீங்க, நிறைய கனவு பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ பேசிக்காக வந்து how was என்னோட லைஃப் the coach expectations and love expectations அப்படின்னா my mom was working, she was employed, she was working for telephones. ஸோ அம்மா வந்து காலமே ஆஃபீஸ் போவாங்க, சாயங்காலம் லேட்டாக வருவாங்க, தென் வந்து எங்கள் கூட ஸ்கூல் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எப்பயுமே வந்து வேலைக்கே போகக்கூடாது, I should be a housewife, because I always loved cooking. So I always used to think I should be at home, வெளியில் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் தென் என்னோட லைஃப் அப்படி அமையல. Did he make நிறைய ப்ராமிஸ் ஏதாவது பண்ணாரா? நல்லா பார்த்துப்பேன் உன்னை, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம் வாழ்க்கையில், ஒரு வீடு கட்டலாம், ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராமிஸ் பண்ணாரா? பண்ணல. I also never had, I have to be very very frank, I was never ambitious. அதெல்லாம் தெரியவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறமா இந்த எத்தனை நாள் போச்சு இந்த கோட்ஷிப் உங்களுக்கு? 3 months. 3 months. ஸோ 3 monthsலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்க? நான் வீட்டில் சொல்லலை. அவங்க சைட்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, பிகாஸ் அப்போ தான் எனக்கு தெரியாது, பிகாஸ் மை ஃபாதர் இஸ் அ டோட்டல் டீ டோட்டலர். காஃபி டீ குடி பழக்கம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து கொஞ்சம் he was into lot of vices. எந்த மாதிரி? ட்ரக்ஸ், ஆல்கஹால்,
இது தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு காதலிக்கும் போது அவரோட கெட்ட இதெல்லாம் பழக்கங்கள் பத்தி எனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது. தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஸோ வென் ஐ ஆஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீங்க ஒரு half an hour வந்து போறீங்க, அதனால he is getting upset அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ யூஸ் டு திங்க், அந்த ஹீரோயின் மாதிரி நினச்சிக்கிறது, ஓ நம்ம இல்லாதனால அவர் அப்படியெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐ சின்சியர்லி பிலீவ்ட் ஆல் தட் வாஸ் வாட் ஹேப்பன். ஸோ அந்த 3 monthsக்கு அப்புறமா how did your marriage happen? ஸோ என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ, பிகாஸ் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லை, நீ வந்து கூட இருப்பியா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக இல்லை, அதனால் கல்யாணம் பண்ணிடலாம், அப்புறமா வந்து ஹீல் பி ஓகே அப்படின்னாங்க. ஸோ ஐ செட், கல்யாணம்னா எப்படி வீட்டில் சொல்லாமல் எப்படி பண்ணுறது? தே செட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ உன்னோட காலேஜ் இதெல்லாம் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஸோ ஐ பிலீவ் தட் ஆல்சோ. ஸோ ஐ ஹேட் அ மேரேஜ் ரெஜிஸ்டர் மேரேஜ். வீட்டில் தெரியாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தை நீங்கள் விட்டுட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஏன் உங்கள் வீட்டில் சொல்லலை அந்த டைமில்? அப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். எதனால? அப்பா வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் அண்ட் திஸ் வாஸ் உங்கள் கணவர் வந்து லவ் பண்ணும்போது அவர் பற்றி உங்களுக்கு எதுவுமே இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்கு கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாமே. தைரியம் இருக்குல்ல. ஓகே, அவரும் கேட்கல உங்கள் வீட்டில் போய் இல்லை, பேசி கேட்கல கல்யாணம் பண்ணிக்கலாம். கேட்கல. பட் டிகிரி முடிக்காததுக்கு காரணம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ பிகாஸ் அவரோட பழக்க வழக்கம்லாம் கூட இருந்து பார்த்து ஐ வாஸ் வெரி அப்செட். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அது. ஐ ஃபெல்ட் வெரி சீட்டட். சாதிச்ச எல்லோரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள். பட்ரிஷாவோட வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள் இருக்கின்றன. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு வானமே எல்லை. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பட்ரிஷா தாமஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவங்க இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு ஃபுட் எம்ப்ரெஸ், ஒரு ஃபுட் பிரின்சஸாக இருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் மெரினால தான் அவங்க வந்து ஒரு ஃபுட் கவுண்டர் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க இளமை பற்றி, அவங்க சைல்ட்ஹுட் பற்றி பேசணும். 17 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான அருமையான ஒரு ரொம்ப செல்ல பிள்ளையாக வாழ்ந்த வாழ்க்கை கல்யாணம் பண்ண உடனே புரட்டிடுச்சு. எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு போனேன். அது பற்றின ஒரு சின்ன ஏவி. பேரண்ட்ஸோட அப்ரூவல் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி முதல் நாளே வந்து அவரோட குடிச்சிட்டு தன்னை அறியாமல் ஒரு நிலைமையில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 14 இயர்ஸ் அவர் கூட தான் இருந்தேன். எல்லா முயற்சியும் எடுத்தேன், அவர் எதுக்குமே ஒத்து வரல. When my marriage failed and தெரிஞ்சதுக்கப்புறம் I had to come back to my mother. I had to tell her everything. அன்னைக்கு தீர்மானம் பண்ணினேன், நான் மற்றவங்களுக்கு சோறு போடுறது தான் எனக்கு சோறு போட போகுது அப்படின்னு. பட்ரிஷா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சேட்னஸும் இருக்குது, ஆனால் மிகப்பெரிய ஹாப்பினஸ் இருக்குது. பிகாஸ் சேட்னஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கணவர் உங்களுக்கு அமைஞ்சதுக்கு, ப்ளஸ் இந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்களா, இவ்வளோ நம்பி ஒரு பொண்ணு, ஒரு 17 வயசுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் போது இம்மீடியட்லி ஓவர் நைட் அவங்க ஒரு ரியல் கேரக்டர் காமிச்சிட்டார் அவங்களுக்கு. பட் குடி பழக்கம்னு சொன்னீங்க, ட்ரக்ஸ்ன்னு கூட சொன்னீங்க நீங்கள் என்கிட்ட. டெல் மீ அபவுட் தட். ஹவ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் யூ ஸ்டார்டட் லிவிங் டுகெதர்? எப்படி இருந்தது உங்கள் முதல் நாள்? கல்யாணம் ஆகி நான் அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு சொல்லி கல்யாணம் ஆகி பேக் அண்ட் பேக்கேஜ் நான் வந்தப்போ அன்றைக்கே வந்து ஹி வாஸ் நாட் ஓகே. என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போதே அவர் கையெல்லாம் கொஞ்சம் உதற மாதிரி இருந்தது. அதெல்லாம் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் சம்திங் லைக் தட். அதனால் அப்போ தான் தெரிஞ்சுது. அவர் ஃபஸ்ட்டு வந்து பயந்தேன், அவர் வேறு அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காரு அப்படின்னு.
பட் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணிருப்பீங்களா? ரொம்ப ரொம்ப வாசல் insecure. வேணான்ட்டு இவரோட நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணினேன். பிகாஸ் வீட்டில் இருக்கும்போது மார்னிங் 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து டேபிளில் இருக்கும், கரெக்டாக சாப்பிடுவோம். கல்யாணம் ஆகி அடுத்த நாள் மார்னிங் வந்து அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது பண்ணுறதுக்கு வந்து பணம் வேணும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஐ எவர் ரியலைஸ். ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட்ல உங்க லைஃப் ஓவர் நைட். பிகாஸ் அப்பா வந்து ஒரு டீ டோட்டலர்னு சொன்னீங்க, காஃபி கூட குடிக்க மாட்டாரு, சிகரெட் பிடிக்க மாட்டாரு, ஆல்கஹால் பழக்கமே இல்லை. பட் உங்க சூப்பர் ஹீரோ மில்சன் பூன் சூப்பர் ஹீரோ உங்க கணவர் ஒரு ட்ரீம் மேன் வந்து had all the bad habits. How was the அந்த ஒரு overnight change? ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட். அது எனக்கு அக்செப்ட் பண்ணி தட் அந்த டைம் தான் இம்மீடியட்டாகவே நினச்சேன், நான் வந்து வாழவே கூடாது, ஐ எம் நாட் ஃபிட் டு லிவ் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுத்தது கல்யாணம் ஆகி ஒரு 2-3 டேஸில். ஐ வாண்டட் டு கில் மை செல்ஃப். ஐ டென்ட் வாண்ட். தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம். ஆமாம், ஒரு எண்ணம். என்னால் வந்து இது சர்வைவே பண்ண முடியாது. ஒன்று வந்து யாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குல்ல. தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் வி ஹேட் டு ஹாவ் அன் இன்கம். பிகாஸ் அவர் என்ன சம்பாதிக்கிறோ அது அவருக்கே கரெக்டாக இருந்தது. எனக்கு வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ நான் சாப்பிட்டேனான்னு கேட்கறதுக்கு கூட அவருக்கு டைமும் இருக்கல. அவர் அண்ட் ஐ வில் நாட் கம்ப்ளைன் தட் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தார். எந்த கண்டிஷனில்? லைக் ஹீ வாஸ் வாண்டிங் டு டேக் ஹிஸ் லிக்கர் or whatever it is. He was only அதுதான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்களே ஒழிய he was not focused on what I am going to do or anything. நீங்க கேட்கவே இல்லையா? ஒரு கணவரை கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்கு, கேட்கவே ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நான் ரொம்ப டிமிடா வந்துட்டேனே. இன்னைக்கு நான் பார்க்குறேன், நான் இருக்கல அப்சரா. அன்னைக்கு ஐ வாஸ் வெரி டிமிட், ஐ வாஸ் ஸ்கேர்ட். ரொம்ப பயந்தேன். அதுவும் ஒரு நார்மலாக இல்லாமல் அவங்க தன்னை மறந்து இருக்காங்கன்னா பேசக்கூட பயப்படுவேன். அதனால் அந்த டைமில் எனக்கு கேட்குறதுக்கு பயம், வெளியில் போகிறதுக்கு பயம், எல்லாத்துக்குமே பயம். ஸோ எதுவுமே கேட்கல நீங்கள்? எதுவுமே கேட்கல. ஸோ ஹவு டிட் யூ ரியாக்ட்? சாப்பிட மாட்டேன், சாப்பாடு இருக்காது, சாப்பிட மாட்டேன். வீடை மிஸ் பண்ணீங்களா? ரொம்ப மிஸ் பண்ணேன். அம்மாவோட பாசம். ரொம்ப அம்மாவை மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். How was it? I mean, when you used to sit on the dining table, வீட்டில் கணவர் வீட்டில் சாப்பாடு இருக்காது, ரொம்ப மிஸ் பண்ணுவேன். லைக் டைம்க்கு டைம் அந்த டைம் தான், அதாவது கஷ்டமே தெரியாமல் வளர்ந்துட்டோமே, எந்த கஷ்டமே நமக்கு வைக்கலையே, அப்பா அம்மா வந்து இவ்வளோ அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு வந்து அந்த டைம் தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணினேன். அன்னைக்கு கூட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு போயிருக்கலாமே. கேட்டிருக்கலாம், அம்மா கிட்ட கேட்டேன். அப்பா வாஸ் நாட் வில்லிங் டு. அப்பா வந்து அதான் சொன்னல, என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால ஐ வாஸ் நாட் இன் அ பொசிஷன் டு கோ டு ஹிம் அகெயின். இப்போ இன்னும் 17-18 இயர்ஸ் உங்களுக்கு. ஸோ ஒரு இட்ஸ் அ சைல்ட்ஹுட், கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் சைல்ட்ஹுட் தான். ஒரு யங் கேர்ள், எதுவுமே பார்க்காம வெளி உலகம் தெரியாது உங்களுக்கு. அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஒரு குடிக்காரனுடையோ இல்லைன்னா ஒரு போதை பொருட்களுக்கு வந்து அடிமையான ஒரு மனிதரோட வாழறது வந்து ரொம்ப கஷ்டம். டெல் மீ, இமோஷனலாக உங்கள் ஜேர்னி எப்படி இருந்தது? அப்படி how did you, இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் how do you come out of it? அன்னைக்கு வந்து இட் வாஸ் டஃப் அப்சரா. அன்னைக்கு வந்து ரொம்ப, அதுதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, எனக்கு யார்கிட்டயாவது போய் இது ஏன் இப்படி இவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூட எனக்கு யாருமே இருக்கல. பட் இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் போல்ட் இனஃப். இன்னைக்கு வந்து certain things are accepted. அன்னைக்கு வந்து சொசைட்டியில் வந்து ஒருத்தங்க தண்ணி அடிச்சுட்டு இப்படி எப்படி நடந்தாலே வந்து இட் வாஸ் நாட் accepted. இன்னைக்கு வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அதெல்லாம் வந்து பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் அக்செப்டிங். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லேடி பட்ரிஷா. உங்களை பார்க்கும்போது 4 பேர் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஆனால் நீங்களே வந்து ஒரு தற்கொலை பற்றி யோசிச்சிருக்கீங்க. வாட் புஷ்ட் யூ டு இட்? வாஸ் ஹி வயலண்ட்? He was violent at times. Violent எனக்கு சண்டையில வயலண்டா இல்லை ஆமா, நான் குடிச்சாலே வயலண்டா? நான் கேட்பேன், ஏன் பண்ணுறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆர்கியூமெண்ட்ஸ், அதில் வந்து அப்செட் ஆகும்போது வயலண்ட்டாக இருந்திருக்காங்க, அடிச்சிருக்காரு. அந்த டைமில் நீங்கள் போலீஸ்க்கு சொல்லலாம், வீட்டில் சொல்லலாம், இல்லை தற்கொலை தான் நீங்கள் நினச்சிங்க? 1-2 வாட்டி. Were you that helpless? I was helpless. But did you love him? I did. ஒரு பக்கம் கணவரை குடிகாரனா காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சமுதாயத்துக்கு வெளிப்படையாக தன்னோட வருத்தங்களை சொல்ல முடியாத ஒரு மனநிலைமை, வீட்லேயும் சொல்ல முடியாது, நண்பர்கள்கிட்டையும் சொல்ல முடியாது, தன்னை தானே தற்கொலை முயற்சி வரைக்கும் போன பட்ரிஷா இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி பெண்மணியாக இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது நீங்கள்லாம் என்ன கற்றுக்கணும்னா, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் தற்கொலை ஒரு ஆன்சர் கிடையாது, ஒரு தீர்வு கிடையாது. நம்ம வாழ்ந்து காட்டணும்,
வெற்றிக்கான வழியை தேடணுன்றது தான் ஒரு உண்மையான வெற்றியான வாழ்க்கை. ஸோ ஐ காட் பிளஸ் யூ ஃபார் பீயிங் ஹியர் டுடே. அண்ட் நீங்க நிஜமாவே ஒரு இன்ஸ்பிரேஷனல் உமன். இதுக்கு ஒரு கை தட்டு நிஜமாவே. வெல்கம் பேக் டு வானமே எல்லை. வயலன்ஸ், ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும்போது அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்தீங்க? பிகாஸ் ஒரு வீட்டில் வயலன்ஸ் இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டாவது பண்ணணும், வீட்லையாவது நீங்கள் அம்மா அப்பா வீட்டுக்காவது போயிருக்கணும். எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுவும் 14 வருஷம் அவரோடய இருந்தீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி எதுவுமே சரியில்லாத நேரத்தில் அம்மா கிட்ட முதல்ல சொல்லிட்டேன், போய் இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என்னால் முடியல, சர்வைவ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது. அண்ட் அம்மா கிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன். ஸோ அம்மாவால் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஷி வாஸ் கேட்டாங்க, குடிப்பாரா, இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது இது பண்ணுறாங்களா அப்படின்னு. அதுவுமே தீர்மானமாக சொல்ல தெரியல. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு 2-3 months ஆகிறதுக்குள்ளே ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் தென். அந்த டைமில் தான் சரி அந்த தற்கொலைன்றதே வந்து அந்த டைமோட என் லைஃப்லேருந்து எடுத்துட்டேன். எனக்காக ஒரு குழந்தை இனி இருக்க போகுது, அட்லீஸ்ட் அவனுக்காக, அவனோ அவளோ அதுக்காக வேண்டி நான் லைஃப்பில் வந்து இருக்கணும். தட் இஸ் வாட் கேவ் மீ த கரேஜ் அண்ட் ஸ்பிரிட். எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டேன், எனக்காக நான் வாழ்ந்தனாலும் என்னோட குழந்தைக்காக நான் வாழணும் கண்டிப்பாக. எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டீங்க? உங்களோட தேடல் எப்படி மாறிடுச்சு? ஃபஸ்ட்டு அப்போ தான் அம்மா வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. பிகாஸ் என்னோடய கன்ஃபைன்மெண்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஸோ அகெயின் அங்கேயும் வந்து பேக் அண்ட் பேகேஜ் வித் மை ஹஸ்பண்ட் தான் போனேன். அம்மா ஸோ கணவரை கூட்டிட்டு வீட்டுக்கு ப்ரெக்னன்சிக்காக போனீங்க? ஆமாம், அங்கே இருந்தாங்க. அப்பா அஃப்கோர்ஸ் ஒன்றும் சொல்லலை வீட்டுக்கு வந்ததுக்கு. பட் தென் என்கிட்ட பேச மாட்டாங்க, கொஞ்சம் கோமாவே இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்படி தான் இருந்தாங்க. வீட்டுக்கு ப்ரெக்னன்சிக்கு போனாலும் அப்பா கோவமாக இருந்தாங்க. ஆமாம், ஒரு ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேரேஜ் லைஃபே ஒரு ஸ்ட்ரெஸ். அதுவும் உங்கள் இப்போ வந்து ஏற்றுக்காத ஒரு வீட்டில் கணவரே வந்து வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் அங்கே வச்சுருந்தீங்க. ஹவு டிட் யூ ஹேண்டில் இட்? ஒரு 17-18 வயசில் எப்படி உங்களால் முடிஞ்சது? ஐ ஷுட் தேங்க் மை மதர் ஃபார் தட், ஹர் ஃபுல் சப்போர்ட். Why did you protect your husband? நீங்க ஏன் காப்பாத்துறீங்க உங்க புருஷனை? I didn't want to become a failure in my marriage. எப்படியாவது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும். my marriage, உங்க மேரேஜ் வந்து ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன். as a person he was a failure தான் நான் சொல்லுவேன். ஆமாம், I wanted to bring him back. I wanted him also to be successful. I didn't want to disown him and okay, I didn't want to wind up with my marriage. I didn't want my marriage to be wrapped up. ஸோ நீங்க அவளை நம்பினீங்க? ஆமாம், நம்பினேன், அவரை திருத்திடலாம். நம்பிக்கை எப்போ தோத்து போச்சு? சில்ட்ரன் வளர்ந்து, சில்ட்ரன் வந்து அவரை பார்த்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது பழக்க வழக்கம் வந்துடக்கூடாது. என்னோட சில்ட்ரன் வந்து என்னோட ப்ரையாரிட்டின்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ செட் ஐ ஹேட் டு கிவ் அப். என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு தருணத்தில் வந்து ஐ ஹேட். எத்தனை வருஷம் நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க? 14 வருஷம். உங்களுக்கு நிஜமாவே ஒரு ட்ரூ லவ்னு சொல்லலாம். எத்தனை கொடுமைகள் அவர் செஞ்சாலும் தவறாக நடந்துக்கிட்டாலும் 14 வருஷம் நீங்கள் காப்பாற்றினீங்க. உங்களோட அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த சகிப்புத்தன்மை நிஜமாவே பாராட்டணும். இந்த சகிப்புத்தன்மை வந்து எங்கே உடஞ்சி போச்சு? மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர்லேயே வந்து ஐ டோல்ட் யூ, அப்பா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து ஃபினான்ஷியலாக வந்து நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஐ ஷுட் நாட், அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து வீட்லேயே வந்து கொஞ்சம் ஜாம், ஸ்குவாஷஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்குவாஷ் வந்து அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அந்த கிசான் ஆரஞ்சு அந்த ஸ்குவாஷ் எல்லாம் வந்து இட் வாஸ் a luxury. இன்னைக்கு வந்து everybody is getting it. fruit jam, fruit juices, pickles இதெல்லாம் வந்து பண்ணி விற்கிறதுக்கு இது பண்ணினேன். ஃபர்ஸ்ட் நாள் நான் பண்ணி எது கொடுத்தேனோ அதெல்லாமே வந்து எங்க விற்க ஆரம்பிச்சீங்க? பீச்லயா? இல்ல, என்னோட நெய்பர்ஸ், எங்க அம்மா ஆஃபீஸில் she used to carry it. I told you la, my mother has been a support for me எல்லா வழியிலையும். she used to carry those and அவங்க ஆஃபீஸில் அவங்க கலீக்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது நான் நினச்சதை விட எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. லைக்
நான் கொடுத்து நான் வந்து என்னால் பிகாஸ் என்னோடது வந்து ஒரு சின்ன ஹவுஸ் ஹோல்ட் கிச்சன், அதுலேருந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணி கொடுத்தாலும் வந்து டிமாண்ட் வாஸ் மோர். ஸோ ஒரு பக்கம் குழந்தைங்களோட படிப்பு, ஒரு பக்கம் ஹஸ்பண்ட், ஒரு பக்கம் வீட்டில் அம்மா அப்பாவோட ஒரு சூழ்நிலை, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பிஸ்னஸ் மேலே எப்படி கவனம் செலுத்துனீங்க? இந்த மாதிரி வீட்டில் பண்ணி வித்துட்டு இருந்தது எனக்கு பத்தல. இட் வாஸ் நாட் இன்னஃப் பிகாஸ் ஐ ஹேட் அ பேபி இன் ஹேண்ட். அந்த டைமில் எனக்கு அவனோட செலவு இருந்தது, அவரோட செலவு இந்த மாதிரி இருந்தனால அப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கியாஸ்க் கொடுக்குறேன், அது வந்து எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு ரன் பண்ணிக்கோங்க. கியாஸ்க்கு ஒரு பொட்டி கடை மாதிரி. ஆமாம், இட் வாஸ் அ ஸ்மால், அந்த டைம்லலாம் அந்த நாசே பங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ திஸ் வாஸ் கொஞ்சம் அதை விட பெரிய இது. அதனால அது வந்து நான் நினச்சேன் சரி எடுத்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு. பட் தென் அங்கே தான் வந்து டிஃப்ரெண்ட் திங்கிங் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி கியாஸ்க்கெல்லாம் வந்து தேவர் மேக்ஸிமம் ஒரு காஃபி, டீ, கொஞ்சம் பிஸ்கெட்ஸு, இல்லைன்னா சிகரெட் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் தென் ஐ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து இதில் வந்து ஈட்ஸ், ஷார்ட் ஈட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ஐ திங்க் மரீனாவில் ஒரு 35 இயர்ஸ் பேக் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சர்வ் பண்ணியிருக்கேன் நான். ஃபிங்கர் சிப்ஸ். ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால நான் மெரினாவில் வச்சிடலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி, அது 2 ரீசன். ஒன்று வந்து குழந்தை சின்னவனாக இருந்தான், மெரினான்னா சாயங்காலம் மட்டும் கடை இருந்தால் போகிறோம், மார்னிங் எல்லாம் வேண்டாம். அப்போ மார்னிங் எல்லாம் ஐ ஹாவ் மை டைம் வித் மை சைல்டு வாட் எவர் இட் இஸ் அண்ட் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் கொண்டு போய் அங்கே வச்சு அப்படியே அந்த கார்டனில் வச்சிடலான்னு. இட் வாஸ் நாட் தட் ஈஸி. கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு எனக்கு இப்போ பிடபிள்யூடியில் அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு. ஐ வெண்ட் அப் அண்ட் டவுன் செக்ரட்டேரியேட்டில், குழந்தை தூக்கிட்டே போவேன், 10 மாடி படிக்கட்டு ஏறி போவேன். குழந்தை தூக்கிட்டு போவீங்க? ஆமாம், ஏன்னா அம்மா வாஸ் ஒர்க்கிங், அப்பா வந்து நைட் ஷிஃப்ட் போவாங்க. ஸோ வீட்டில் வந்து ஐ கேனாட் லீவ் த சைல்டு வித் மை ஹஸ்பண்ட். அதனால் குழந்தை தூக்கிட்டே போவேன். நான் போயிட்டு எனக்கு தெரியாது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்கணுன்னா ஒரு பெர்மிஷன் வாங்கணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும், இதெல்லாம் தெரியாது எனக்கு. எவ்ரிடே ஐ யூஸ் டு கோ தேர். அவங்க செக்யூரிட்டிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அவர்கிட்ட பார்த்து எனக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு. அந்த லேடிஸ் சொன்னாங்க நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், இல்லைனா அவர் டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. நான் பிடிவாதமாக இல்லை, நான் டெய்லி வருவேன், அவர் என்னை பார்த்துருவார், பார்த்தானா கேட்பார், அப்போ நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20-25 days எவ்ரி டே ஐ யூஸ் டு கோ அண்ட் சிட் இன் ஹிஸ் ஆஃபீஸ். எவ்ரி டே மார்னிங் 10-10:30க்கெல்லாம் போயிடுவேன். மத்தியானம் லஞ்சுக்கு அவர் ஏஞ்சி போகிற வரைக்கும் இருப்பேன் அங்கே. ஃபைனலி நான் நினச்ச மாதிரி நடந்தது. ஒரு நாள் அவர் செக்யூரிட்டிகிட்ட கேட்டார், என்ன இந்த அம்மா டெய்லி குழந்தை வச்சுட்டு இங்கே வந்து உட்காடுறாங்க அப்படின்னு. தென் ஏதாவது நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அடுத்த கேட்டரிங் காலேஜில் ஒரு 1 year ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று பண்ணேன். பிகாஸ் பண்ணீங்க இது கல்யாணம் ஆகி என்னோட 2 குழந்தைங்களும் பிறந்ததுக்கப்புறம். பிகாஸ் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கும் போது எனக்கு ஐ வாண்டட் டு நோ கமர்ஷியலாக ஒரு கிச்சன் செட் பண்ணுறது எப்படி, கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி ஐ டிட் அ கோர்ஸ். ஸோ இதுக்கப்புறமா உங்கள் பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிச்சது. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், மெரினா வந்து நான் வந்து MBA படிக்கல, பட் மெரினா இஸ் மை பிளேஸ் வேர் ஐ ஹவ் கிராஜுவேட்டட். ஐ ஹோல்ட் அ டிகிரி MBA ஃப்ரம் தட் பிளேஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய நீங்கள் படிக்கட்டி ஏறி இறங்குனீங்க, நிறைய ஆஃபீஸர்ஸை பார்த்தீங்க, IAS ஆஃபீஷியல்ஸை பார்த்தீங்க, பெர்மிஷன்ஸ் வந்து 1008 பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம், சாதாரணமாக பார்த்துட முடியாது ஆஃபீஸர்ஸ் எல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டீங்க. அட் வாட் பாயிண்ட் ஓகே நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம், குழந்தைங்களை பார்த்துக்க முடியும், எப்போ உணர்ந்தீங்க? இது நான் சொன்ன மாதிரி ஈவினிங் மட்டும்தான் இது பண்ணியிருந்தேன், இதுவும் பத்தில் எனக்கு. ஸோ இந்த ஈவினிங்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறது. மண்டே டு ஃப்ரைடே எனக்கு அவ்வளோ சேல்ஸ் இருக்காது. சாட்டர்டே சண்டே மை சேல்ஸ் வில் பி ரியலி குட். ஸோ என்னால் வந்து அது வந்து மேனேஜ் பண்ண முடியல. இட் வாஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ ஒரு ஸ்டெப் வச்சோன்னா தான் சரி. இது வந்து அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஃபர்ஸ்ட் டே சேல் வந்து 50 பைசா. தட் இஸ் ஒரே ஒரு கப் காஃபி தான் விற்றேன் நான் ஃபஸ்ட் டே. நிறைய திங்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தேன், லைக் கட்லெட், சமோசா எல்லாம் எடுத்து போயிருந்தேன். ஆனால் முதல் நாள் வந்து என்னோட சேல் வந்து வெறும் ஒரே ஒரு காஃபி. மனசு உடஞ்சிருக்கும், உடஞ்சி சுக்கு நூறாக போயிடுச்சு. தென்
ஐ தாட் அவ்வளோதான், எனக்கு இதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கல அப்படின்னு நினச்சேன். பட் தென் அகெயின் அம்மா ஷி செட், இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, 100% இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு காஃபி விற்றுருக்க, நாளைக்கு வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன், மனசை விட்டுடாத, உனக்கு பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து there was no turning back. It is going ahead. டுடே உங்களை பார்க்கணுன்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஃப்ரெண்ட், உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டாங்க அவங்க. ப்ளீஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சுரேகா மோகன்தாஸ். சுரேகா, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது, அவங்களோட கதையை கேட்கும்போது நாங்களே ரொம்ப இன்ஸ்பயர் ஆனோம். உங்களுக்கு எப்படி இருக்குது? கிட்ட இருந்து உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, யூ டாக் டு ஹர் எவ்ரி டே. Yes. Tell me, how does it feel? A woman, if a woman wants to achieve something, I think she can just do anything she wants. She can change the whole world. அவங்க வந்து வீடு ஃபர்ஸ்ட் வீட்டில் like she can bring happiness. அதுக்கப்புறம் the whole world. I think நீங்கள் சொன்ன பாயிண்டில் it is a valid point. I think ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட சந்தோஷத்தை நோக்கி போனாலே வீடு சந்தோஷமாக இருக்கும். I think at some point அந்த 14 வருஷம் நீங்கள் வந்து அந்த ஒரு டார்ச்சர் பார்த்ததுக்கப்புறமா you went after your happiness. You went for your children's happiness. So in that you found happiness. ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களோட சந்தோஷத்தை நோக்கி போனால் வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும், இல்லையா? தேங்க்யூ. Thank you for coming. Thank you so much, Sureka. Thank you. Patricia, how does it feel? ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க, எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து டெய்லி பேசுவாங்க. அண்ட் நிறைய கான்ஃபிடெண்ட்டாக பேசுவேன். சம்டைம்ஸ் நானே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பேன். நானே அடுத்தவங்க கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக பேசும்போது உங்கள் தனிமையில், உங்கள் வருத்தத்தில் நீங்கள் தனியாக அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் இப்போ உங்கள் வெற்றியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதை பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ வானம்பேலை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. வெல்கம் பேக் டு வானமே எல்லை. பட்ரிஷா தாமஸ் நம்மளோட இருக்காங்க. பட்ரிஷா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சில புகைப்படங்கள் இருக்கும், சம் மெமரிஸ், கேப்சர் ஆன மெமரிஸ் இருக்கும். அதில் வந்து லைக் அதுக்கு சம்மந்தப்பட்ட சில நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மறக்க முடியாத சில சம்பவங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்காக சில புகைப்படங்கள் எங்கள் ரிசர்ச் டீம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்த உடனே உங்களோட தாட்ஸ் அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ என்னோட டாட்டரோட கல்யாணம். ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டேஸ். ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டே ஃபார் மீ. இன்னைக்கு நினச்சா ரொம்ப சேடாக இருக்கேன். எதனால? ஏன்னா என் டாட்டர் இன்னைக்கு என் கூட இல்லை. ஓ, என்ன ஆச்சு? ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 பேருமே கல்யாணம் ஆகி 30 டேஸில் இறந்துட்டா. ஷி வாஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் திண்டுக்கல். ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்காக போயிருந்தாங்க. திண்டுக்கல்லேருந்து வரும்போது அச்சிரப்பாக்கம்ன்ற ஒரு இடத்துல ரோட் ஒர்க்னால ஆப்போசிட்டில் வர டிராஃபிக் வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல. சடனாக there was a fleet of vehicles coming in the opposite side. அச்சிரப்பாக்கம்ன்ற ஒரு இடத்துல ஹெட் ஆன் கொலிஷன். உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல கணவர் அமையலை. உங்களோட பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க, தேடி இருப்பீங்க. யூ வுட் காட் ஹர் மேரிட் டு அ குட் மேன். ஒரு மேரேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு 30 டேஸ் ஒரு ட்ராஜடியாக முடியும் போது ஹவு டிட் யூ கெட் த ஸ்ட்ரென்த்? அவங்களோட பேரில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அவங்களுக்காக ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக அவள் இறந்த டைமில் ஆம்புலன்ஸ் அங்கே வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸில் வந்து இறந்தவங்களை வந்து கேரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து அம்பாசிடர் கார் டிக்கியில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இங்கே சென்னையிலேருந்து செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டேன். செங்கல்பட்டுலேருந்து அச்சிரப்பாக்கம் ஒரு மேபி ஒரு 1/2 an hourக்குள்ளே வரலாம். அவங்க வரல, ஒரு 2 hours வரைக்கும் வராமல் இருந்தாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து டெட் பாடியை கேரி பண்ண மாட்டேன். ஆமாம், அது எனக்கு அன்றைக்கி தான் அதை பற்றியே கேள்விப்பட்டிருந்தேன். அதனால ஒரு அம்பாசிடர் காரோட பூட்டில் வந்து வச்சு டிக்கியில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ என்னோடய டாக்டர் இறந்துட்டா அதையும் தாண்டி வந்து அந்த பூட்லேருந்து அவங்கள வெளியில் எடுக்கும்போது ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். லைக் அந்த நேரம் நினச்சேன், யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வரக்கூடாது, இந்த மாதிரி லைஃப்பில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த எங்கே என் டாக்டர் இறந்தாலும் அதே ஸ்பாட்டில் இன்றைக்கி நான் ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃப்ரீ இலவச ஆம்புலன்ஸ்.
நெக்ஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்காக? இதுவுமே அவள் கல்யாண நாள். என் பக்கத்தில் இருக்கிறது என்னோட சன்னு, ஓகே. அவன் பக்கத்தில் இருக்கிறது டாட்டர் இன்லா, அப்பா அம்மா. ஃபுல் ஃபேமிலி ஃபோட்டோ. இட்ஸ் அ வெரி ஹாப்பி ஃபேமிலி ஃபோட்டோ. யா. உங்கள் பையனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பையன் வந்து ஹீ வாஸ் ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோடய வேலை வந்து 24/7, எந்த டைமில் என்ன வேணால் நடக்கும், ஹேண்ட்ஸ் ஆனாக இருக்கணும். அண்ட் இன்னொன்று, எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நான் வந்து ஃபுல் டைம் கிச்சன்லேயே இருப்பேன், எல்லாமே நானே செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் எனக்கு வந்து ஃபேமிலி டைம் ரொம்ப குறைவாக இருந்தது when I was in full-fledged into business. அதனால் எனக்கு வந்து அவனோட லைஃப் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதில் காமிச்சாலும் அவனை வந்து நான் படிக்கிறது வந்து மர்ச்சன்ட் நேவி படிக்க வச்சேன். யூகேயில் போய் படிச்சுட்டு வந்தான். ஹீ ஸ்டார்டட் செயிலிங். அவன் இன்னும் ஒரு 3 months 4 months சேல் ஆயிருந்தால் ஒரு கேப்டன் ஆயிருப்பான். பட் அவன் சிஸ்டரோட கல்யாணத்துக்காக சென்னைக்கு வந்தான். அந்த கல்யாணம் லீவ் முடிஞ்சு அவன் திரும்பி போகலை. அதுக்கு முன்னாலே இந்த ட்ராஜடி ஆயிடுச்சு. இந்த ட்ராஜடி. So he's taken over your business now. He's taken. Yeah, he is my support, my strength. Fantastic. இந்த ஷோ எண்டில் வந்து நாங்கள் வந்து சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வார்த்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட சில எமோஷன்ஸ், மெமரிஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான முதல் வார்த்தை ஆசை. என்னோட சில்ட்ரன், என்னோட பையனும் பொண்ணும். ஆசைன்னா எனக்கு அவங்க தான். என்னோட லைஃபே வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஆம்பிஷன் க்ரியேட் பண்ணதே மை சில்ட்ரன். ஸோ எனக்கு ஆசை, எனக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் அப்படின்னாலே என்னோட 2 குழந்தைங்க தான். உங்களுக்கான அடுத்த வார்த்தை சோகம். என்னோட மகள், அவளோட கல்யாணம், அவளோட ஆக்சிடெண்ட். உங்களுக்கான அடுத்த வார்த்தை மன்னிப்பு. எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை பார்த்து பெருமைப்படுறாங்க. பட் ஆனால் நான் வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன். எதனால? ஐ ஹர்ட் தெம் வெரி பேட்லி. உங்களுக்கான அடுத்த வார்த்தை கணவர். ஹி வாஸ் அ நைஸ் மேன் இஃப் நாட் ஃபார் ஹிஸ் வைசஸ். ஒரு ஸ்ட்ராங் உமன், ஒரு டீப் உமனால தான் அதெல்லாம் விட்டு கொடுத்து ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவரோட பழக்கங்கள் தான் சரி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஐ திங்க் இட் டேக்ஸ் அ பிக் ஹார்ட். ஸோ நிஜமாவே காட் பிளெஸ் யூ. ஐ நீட் டு கிளாப் ஃபார் யூ ஃபார் திஸ். தேங்க் யூ ஸோ மச். இதுதான் உண்மையான காதல். அவங்க மது மட்டும்தான் வெறுக்கிறாங்க தவிர அவங்களோட கணவரை வெறுக்கலை. தட் இஸ் ட்ரூ லவ். ஸோ யூ பீன் அ ட்ரூ லவர் அண்ட் அ குட் வைஃப். ஸோ உங்களுக்கான அடுத்த வார்த்தை வெற்றி. இன்னும் நிறைய ஐ ஹாவ் டு அச்சீவ். வெற்றின்ற கன்க்ளூஷனுக்கு இன்னுமே நிறைய அச்சீவ் பண்ணணும். இன்னும் அதுக்காக நான் நிறைய வேலை செய்யணும். You've had a very hard life. ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை, ஒரு வாழ்க்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் உங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா என்ன? ஆஸ் ஐ டோல்ட் யூ, எனக்கு என்னோட ஹாப்பினஸ், கிரீஃப் எல்லாமே என் குழந்தைங்களை சுற்றி தான். ஸோ வென் ஐ காட் மை சன் அண்ட் டாட்டர் மேரிட், எல்லாருமே வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இவ்வளோ அழகாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து பர்சனலாக இருந்து பண்ணணும்னு நினச்சி எல்லாமே வந்து மெட்டிகுலஸாக இட் ஷுட் பி அல்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து செய்வேன். ஸோ ஐ வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் ஆல் தட். ஸோ வென் ஐ கண்டக்டட் த வெட்டிங்ஸ் அண்ட் வென் எவ்ரிபடி praised me, I think that was the happiest moment. பட்ரிஷியா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் இட்ஸ் பீன் அ ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பேசுறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், எத்தனை தடைகள் வந்தாலும் யூ கிராஸ்ட் இட் வித் பியூட்டிஃபுல், ஒரு எலிகன்ஸ், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு டிக்னிட்டியோட. ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன மெமரி எங்கள் ஷோவில் இருந்து. இந்த நிகழ்ச்சியில் பட்ரிஷியா தாமஸ் ரொம்ப தைரியமாக பேசியிருக்காங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளோட உள்ளே இருக்கிற திறமையை வெளிப்படுத்தினால் நம்ம வந்து எந்த சோகமாக இருந்தாலும், அது ஒரு கணவர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், we can be winners நிரூபிச்சிருக்காங்க. ஸோ காட் பிளஸ் யூ ஃபார் இட். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, துக்கத்தில் இருப்பாங்க, நிறைய தடைகள் வந்துட்டு இருக்கோம். நீங்களும் பட்ரிஷியா மாதிரி இந்த மேடையில் என்னோட வந்து பேசலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுது உங்கள் அப்சரா. இது உங்களுக்கான மேடை, பெண்களுக்கான மேடை. இது வானொலி.